வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். கடைக்கு செல்வதற்காக வெளியில் வந்த பவித்ராவின் எதிரில் ஹர்ஷவர்தன் நின்றிருந்தான். வேக நடையில் வந்தவள் அவன் மேல் எதிர்பாராமல் மோதிவிட 6 அடி உயரத்தில் ஆஜானுபாகுவாய் புருவம் உயர்த்தி தலை சாய்த்து அவளை பார்த்து நின்ற அசுரனை அச்சத்துடன் நோக்கினாள் பவித்ரா. இது அவன்தானா? ஆமா, அவனேதான். உன்னை தேடி இங்கேயே வந்துட்டான். இப்ப என்ன செய்ய போறேன்? அவளுக்கு மட்டுமே கேட்டது அவள் மனதின் குரல். காண்பது கனவாக இருக்குமோ? அவன் எப்படி இங்கு வர முடியும்? இது கனவாகத்தான் இருக்க வேண்டும் என்று பவித்ரா மனதில் நினைத்த நொடி, ஹாய் ஸ்வீட்டி, ஹவ் யூ? அவள் செவிகளை நிறைத்தது அசுரனின் சிம்ம குரல். அவன் குரல்தான். அப்படி என்றால் இது கனவல்ல, உண்மையிலேயே தான் வந்து விட்டான். என்னை தேடி என் வீட்டிற்கே வந்து விட்டான். அவன் மேல் மோதியவள் சுதாரித்து பின்வாங்க அவள் கழுத்தில் இருந்த முத்து மாலை அவன் கோட் பட்டனில் மாட்டிக்கொண்டது. என்ன செய்வது இப்போது? இதழ் வெறிக்காமல் சிரித்து கொண்டவனோ ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றான். வேறு வழியே இல்லை. இப்போது அவள்தான் அதை எடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் போனால் போகட்டும், அறந்து விழட்டும் என்று நினைத்து நகர்ந்து செல்ல வேண்டும். தன் சட்டையில் மாட்டி இருந்த மாலையையும் அதை எடுக்க பரிதவிக்கும் அழகு மங்கையையும் மாறி மாறி பார்த்தவன், நான் இதில் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று சொல்லாமல் சொல்லி 2 கரங்களையும் தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் அழுத்தமாக வைத்து கொண்டு நின்றான். பவித்ரா சிறிது சிறிதாக பணம் சேமித்து வாங்கிய முத்துமாலை அது. சிறு வயதிலிருந்தே ஆசைப்பட்டு காத்து கிடந்து வேலைக்கு சென்ற பிறகு தன் சுய சம்பாத்தியத்தில் வாங்கியது. அருந்து போனால் போகட்டும் என்று ஈஸியாக எப்படி விட்டுவிட முடியும்? ஏதாவது விசேஷம் என்றால் அவள் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு என்று இருப்பது அது ஒன்று மட்டும்தான். அவளுக்கு பிடித்ததும் கூட. அவன் அருகில் நகர்ந்து நின்றவள் அவன் மேலாடையில் இருந்த பொத்தானில் சுற்றி இருந்த மாலையை கலற்ற முனைய அவள் மூச்சு காற்று அவன் மூச்சு காற்றில் கலந்தது. மதுபானமே இல்லாது போதை உண்டாக ஒருவித பரவச மயக்கம் உண்டானது ஆடவனுக்கு. கண்களை மூடி நின்று அவள் சுவாசத்தை தன் உயிருக்குள் ஸ்வீகரித்து கொண்டான். அவனின் இந்த ஏகாந்த நிலையை பார்க்க பார்க்க பவித்ராவிற்குத்தான் பற்றி கொண்டு வந்தது. அவள் கைகள் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்க முத்துமாலை வேறு அவன் ஆடையோடு ஒட்டி கொண்டு வருவேனா என்று அவளை பாடாய் படுத்தியது. ஹர்ஷா எந்த அசைவும் இன்றி அப்படியே கண்களை மூடி நின்றிருக்க அதற்குள் அங்கே வந்த அகிலா ஹர்ஷாவை பார்த்த சந்தோஷத்தில், சார் நீங்களா? ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்களா என்று ஆச்சரியத்துடன் ஓடிவர தன் பாக்கெட்டில் இருந்த கையை தளர்த்தி அவள் முத்து மாலையை அவனே விடுவிக்க முயல விரலோடு விரல் உரசிய ஸ்பரிசத்தில் 1000 வாட்ஸ் மின்சாரம் அவன் உடலில் பரவ அவன் கரங்கள் அவள் கரங்களை இழுக பற்றியது. தன்னை சுற்றி ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து போனானா? இல்லை, யார் இருந்தால் எனக்கென்ன என்று நினைத்து விட்டானா? அவன் பற்றி இருந்த கரத்தை வலுக்கட்டாயமாக அவனிடமிருந்து விடுவித்துக் கொள்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது பவித்ராவிற்கு. இப்போது முத்து மாலையை அவனை விடுவித்துக் கொடுத்தான். இதை முன்னரே செய்திருந்தால் அவனுக்கு அவ்வளவு நெருக்கமாய் நின்றிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அகிலா அங்கு வரவும் அதுதான் சமயம் என்று நினைத்த பவித்ரா, அகிலா, நான் கடைக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தன் மனக்கலக்கத்தை மறைத்து கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். கையை மார்புக்கு குறுக்கே கட்டி போகும் அவளையே இமைக்காது பார்த்து நின்றான் ஹர்ஷா. சார், நீங்க உள்ள வாங்க, பவி இப்ப வந்துடுவா என்று அகிலா அழைக்க சிறிய தலை அசைப்புடன் உள்ளே சென்றான் ஹர்ஷா. அவனுக்கு சேரை எடுத்து போட்டு உட்கார வைத்தாள். எப்போதும் ஏசியிலேயே இருப்பவனுக்கு வியர்க்க ஆரம்பிக்க மின்விசிறியை போட்டு விட்டாள் அகிலா. சார், ஒரு நிமிஷம் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவள் விஷயத்தை கமலாவிடம் சொல்லி அழைத்து வந்தாள். ஹர்ஷாவை பார்த்ததும் நம்ப முடியாமல் ஓடி வந்த கமலாவோ, சார், நீங்க வரப்போறீங்கன்னு பவித்ரா சொல்லவே இல்லை. எங்களை மதிச்சு நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் என்றவள் அகிலாவிடம் திரும்பி, அகிலா, சார் காஃபி டீ எல்லாம் குடிப்பாரான்னு தெரியல, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லலாமா என்று காதை கடிக்க அவள் பேசியது ஹர்ஷாவின் காதில் விழுந்து விட்டதோ என்னவோ. தன் தொண்டையை செருமிக் கொண்டு அந்த குருவி கூண்டு போன்ற சிறிய வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தவன், எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க போய் உங்க வேலையை கவனிங்க என்றான் சாந்தமே உருவாக. அகிலாவிடம் வந்த கமலா, அகிலா, சாருக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கோ, இவ்வளவு நேரமாச்சு, பவித்ரா இன்னுமா கடையில் இருக்கா? சார் வந்தது தெரியுமில்ல, போன உடனே வர வேண்டாமா? என்ன பொண்ணு இவா, நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லுமா, மாப்பிள்ளை வீட்டில இருந்து கிளம்பிட்டாங்களாம், நான் போய் பார்க்குறேன் என்று ஹர்ஷாவின் பக்கம் திரும்பிய கமலா, சார் முதலா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும்,
பவித்ரா இப்போ வந்துடுவா என்று சொல்ல சிறிய தலை அசைப்புடன் அதை ஆமோதித்தான் ஹர்ஷா. பவித்ராவிற்கு கால் செய்தாள் அகிலா. பவி, எங்க இருக்க? மாப்பிள்ளை வீட்டில இருந்து கிளம்பிட்டாங்களாம், நீ சீக்கிரமா வா. சார் வேற இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நீ ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்க, ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை? அவரை திடீர்னு பார்த்ததும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்று அகிலா பேச என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை பவித்ராவிற்கு. அவன் என்ன விருந்துக்கா வந்திருக்கிறான்? வாங்கிய பணத்தை எப்படி வசூல் செய்யலாம் என்று கணக்கு போட்டல்லவா வந்திருக்கிறான். நான் அங்கு இல்லை என்றால் சிறிது நேரம் காத்திருந்து பார்த்துவிட்டு போய்விடுவான். வேண்டுமென்றே காலம் கடத்தினாள் பவித்ரா. அகிலா, அம்மா சொன்னதெல்லாம் வாங்கிட்டேன், ஆனா பூ மட்டும் இன்னும் வரல. 20 நிமிஷம் ஆகுமா? அதுக்குள்ள நீ சார் கிட்ட பேசி அவரை அனுப்பி வச்சிடு, அவருக்கு நிறைய வேலை இருக்கும்ல என்று பவித்ரா தன் பதட்டத்தை மறைத்து கொண்டு இயல்பாக பேசினாள். நான் எப்படி பவி அவரை அனுப்பி வைக்க முடியும்? அவருக்கு இன்னைக்கு வேலையெல்லாம் எதுவும் இல்லை போல. உங்க வீட்டில் நடு ஹாலில் சேர் போட்டு டென்ஷனே இல்லாமல் கூலாக உட்காந்துருக்காரு. நீ இன்வைட் பண்ணதால ஒர்க்கை ஃப்ரீ பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா உங்க அக்கா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பந்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு பீடை போட்டுட்டு தான் கிளம்புவாருன்னு தோணுது. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுடி. அவர் இங்கே இருக்கிறது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நமக்கு கெத்து தானே. சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பி வா, இங்கே வந்து பேசிக்கலாம். அம்மா உன்னை சீக்கிரமா வர சொன்னாங்க என்று சொல்லி போனை வைத்தாள் அகிலா. ஐயோ, வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டாரா? என்ன கலவரத்தை உண்டாக்க போறாரோ தெரியலையே. பவியின் மனது திக் திக் என்று அடைத்து கொண்டது. ஏற்கனவே பூ வாங்கிவிட்டால் தான் ஹர்ஷா கிளம்பி போகட்டும், பிறகு வீட்டிற்கு போகலாம் என்று நினைத்துத்தான் பூ இன்னும் வரவில்லை என்று அப்பட்டமாக பொய் உரைத்தாள். ஆனால் இப்போது அகிலா சொல்வதை பார்த்தால் அவன் இப்போதைக்கு போவதாக தெரியவில்லை. மாப்பிள்ளை வீட்டார் வருவதற்குள் இந்த முக்கிய பொருட்களை வேறு அம்மாவின் கையில் கொடுத்தாக வேண்டும். இப்போது பவிக்கு வேறு வழியே இல்லை. அவன் என்ன நோக்கத்தில் வந்திருந்தாலும் சரி, அவனை சமாளித்துத்தான் ஆக வேண்டும். கமலா சொன்ன பொருட்களை வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் பவித்ரா. என்னடி இது, இங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு வர உனக்கு இவ்வளவு நேரம் வேணுமா? உங்க முதலாளி வேற வந்திருக்காரு. கடைக்கு பசங்க யாரையாவது அனுப்பிட்டு அவர் கூட இருந்து கவனிச்சுக்கணுமா வேண்டாமா? அவரை சாப்பிட எதுவுமே வேண்டான்னு உட்கார்ந்துருக்காரு. போய் அவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சாப்பிட ஏதாவது கொடு என்று சொல்லிவிட்டு பவித்ரா வாங்கி வந்த பொருட்களை வாங்கி கொண்டு கமலா தென் வயலையை பார்க்க சென்று விட்டாள். மெதுவாக ஹாலில் ஏட்டி பார்த்தாள் பவித்ரா. கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து போனில் யாருடனோ ஹிந்தியில் பேசிக் கொண்டிருந்தான் ஹர்ஷா. கோட் சூட் அணிந்து புரியாத மொழியில் பேசிக் கொண்டிருந்தவனை வந்திருந்த உறவினர்கள் விசித்திரமாக பார்த்து சென்றனர். அவன் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. பவித்ரா வருவதை பார்த்ததும் பாத்மி பாத் கர்த்தாகும் என்று சொல்லிவிட்டு ஒரு கண்ணால் பவித்ராவை பார்த்தபடியே தன் மொபைல் போனை பாக்கெட்டில் வைத்தான். பவித்ராவை பார்த்ததும் ஓடி வந்த அகிலா, பவி, சார் கிட்ட பேசிட்டு நான் போய் லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி செல்ல, இப்போது அந்த கூடாரத்தில் அவனுடன் பவித்ரா மட்டும் தான் இருந்தாள். ஹர்ஷாவோ அவளை துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்து கொண்டிருந்தான். உள்ளுக்குள் உதறல் எடுத்தது பவித்ராவிற்கு. சார், அது எனக்கு பணம் அரேஞ்ச் பண்ண இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். யாராவது வருகிறார்களா என்று சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே அவனிடம் பேசினாள் பவித்ரா. கொஞ்சம்னா எவ்வளவு நாள்? கூலாக கேட்டான் ஹர்ஷவர்தன். சார், எனக்கு இன்னும் 1 வாரம் டைம் வேணும். நீ இவ்வளவு கெஞ்சி கேட்கும்போது மாட்டேன்னு சொல்ல மனசு வரமாட்டேங்குது ஸ்வீட்டே. ஓகே, இன்னும் 1 வாரம் டைம் எடுத்துக்கோ. நான் உன்னை தேடி வந்ததுக்கு அப்புறம் டைம் வேணும்னு கேட்குற. வீடு தேடி வரமாட்டேன்னு நினச்சியா? உன் அக்கா நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு நிறைய செலவு இருக்கும். எப்படி சமாளிக்க போற? நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிற என்று அவன் சொல்லி முடிக்க, கையில் ஜூஸ் கப்புடன் வந்து கொண்டிருந்த கமலாவின் காதில் அது விழுந்தது. என்ன பவி, சார் கொடுக்கறேன்னு சொன்ன பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டியா? தன் கையில் இருந்த ஜூஸை ஹர்ஷவர்தனிடம் கொடுத்து கொண்டே பவித்ராவை பார்த்து அதிர்ச்சியாக கேட்டாள் கமலா. அவள் பதில் எதுவும் சொல்லாமல் நிற்கவே, பவி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? பணம் கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு அலைஞ்சோம். சார் கொடுக்கறேன்னு சொன்ன பணத்தை ஏன் வேண்டான்னு சொன்ன? பவித்ராவின் அருகில் சென்று காதில் கிசுகிசுத்தாள் கமலா. பவித்ராவின் நிலைமையோ திருடனுக்கு தேல் கொட்டியதை போலதான் இருந்தது. உண்மையை சொல்லவும் முடியவில்லை, மறைக்கவும் முடியவில்லை. சார், இன்னொரு விஷயம், இது பவித்ராவுக்கு கூட தெரியாது. இந்த மாப்பிள்ளை பையனோட அண்ணன் ரத்னவேலுவுக்கு பவித்ராவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாராம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, என்னோட 2 பொண்ணுகளும் ஒரே வீட்டில் வாழ்க்கப்பட்டா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல ரஞ்சனி கல்யாணம் நடந்தாதான் பவித்ரா கல்யாணமும் நடக்கும். ரஞ்சனி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா அதுக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியம் என்று கமலா சொல்லி முடிக்க, என்ன, முத்துவேலுடைய அண்ணனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா? இந்த விஷயம் பவித்ராவிற்கு அதிர்ச்சி என்றால் ஹர்ஷாவிற்கு பேரதிர்ச்சி. ரத்னவேல்
என்று அவன் பெயரை ஒருமுறை உச்சரித்து பார்த்தான் ஹர்ஷவர்தன். பிறகு பவித்ராவை பார்த்துவிட்டு கமலாவின் பக்கம் திரும்பியவனோ, நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், ஆனால் உங்கள் பொண்ணு தான் வாங்கறதுக்கு டிலே பண்ணுறாங்க என்று தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன், எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன், வரேன் என்று எழுந்து கொள்ள, பவி சார் கூட போய் அனுப்பி வச்சுட்டு வா என்று கமலா சொல்ல அவன் முன்னே நடக்க பவித்ரா அவன் பின்னாலேயே நடந்தாள். காரில் ஏற போனவன் கார் சாவியை ஒற்றை விரலால் சுற்றியபடியே பவித்ராவின் பக்கம் திரும்பினான். ஸ்வீட்டிக்கு கல்யாணமாமே, மாப்பிள்ளை உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னானாமே, அப்படியா? சொல்லவே இல்லை. மாப்பிள்ளை யாரு? அவன் பேரு கூட என்ன அது என்று கண்களை மூடி யோசித்தவன், மாணிக்கவேல். வெற்றிவேல் இல்லை, வேற ஏதோ சொன்னாங்களே என்று நெற்றியை தேய்த்து கொண்டே, ரத்னவேல், கரெக்ட், ரத்னவேல். அவன்தான் உனக்கு மாப்பிள்ளையா? அப்போ அவன்கிட்ட என் பணத்தை நான் வசூல் பண்ணிக்கவா? அவ்வளவு நேரம் அவன் முகத்தில் இருந்த குளுமை மாறி இப்போது வெம்மை படர்ந்திருக்க பயந்து போய் அவனை பார்த்தாள் பவித்ரா. என்ன ஸ்வீட்டி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அன்னைக்கு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு வந்தியா? ஹர்ஷா கேட்ட கேள்விக்கு பவித்ராவிடம் பதில் இல்லை. அவளுக்கே விஷயம் இன்று அம்மா பேசும்போது தானே தெரியும். ரத்னவேல் தன்னை எங்கு பார்த்தான், எப்படி பார்த்தான், எதுவும் புரியவில்லை பவித்ராவிற்கு. அவளே அவன் பெயரை இப்போதுதான் கேட்கிறாள். அக்கா திருமணம் செய்து கொள்ளும் மாப்பிள்ளைக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், அவருக்கு திருமணமாகி டைவர்ஸ் ஆகிவிட்டது என்று அம்மா சொன்னதாக ஞாபகம். தனக்கு தெரியாமல் இதெல்லாம் எப்போது எப்படி நடந்தது என்று அவளை குழம்பி போயிருக்க, ரத்னவேலை பற்றிய விஷயம் தெரிந்த பிறகு ஹர்ஷவர்தன் தான் பவியின் முறை மாப்பிள்ளை ரேஞ்சுக்கு கடுப்பாக இருந்தான். என்ன ஸ்வீட்டி, அமைதியா நிற்கிற? ஓகே, நீ யாரை வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா ஏன் கூட ஒரு நாள் மட்டும் என்று அவன் முடிக்கும் முன் தன் காதில் கை வைத்து கொண்ட பவித்ரா, ப்ளீஸ் ஸ்டாப் இட் என்று கத்த, உனக்கும் அவனுக்கும் கல்யாணமா, அதையும் பார்க்கலாம் என்று அவள் முன் சொடக்கு போட்டவன் உச்சகட்ட கோபத்தில் வண்டியை அங்கிருந்து கிளப்பி கொண்டு சென்றிருந்தான். அவன் சென்ற பிறகுதான் உயிரே வந்தது பவித்ராவிற்கு. ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவள், ஸ்வீட்டியா ஸ்வீட்டி என்று எரிச்சலாக திரும்ப அவளை உரசியபடியே அவள் அருகில் வேகமாய் வந்து நின்றது ஒரு பைக். யார் இவன்? சரியான பைத்தியமா இருப்பான் போல இருக்க, மேலே இடிக்கிற மாதிரி இவ்வளவு வேகமா வந்து நிற்கிறான் என்று பவித்ரா நினைத்த மாத்திரத்தில், ஏய் நீ பவித்ரா தானே, என்ன இங்க நிற்கிற? ஓ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவேற்க வந்தியா என்று பல நாள் பழகியவனை போல தன் பெயரை சொல்லி அழைத்த அந்த ஆடவனை யார் என்று புரியாமல் பவித்ரா பார்க்க, அவள் பார்வையை புரிந்து கொண்டவனோ, என்ன பவித்ரா, யாருடா இவன்னு பார்க்குறியா? என்ன உனக்கு தெரியாதில்ல, நான் தான் ரத்னவேல் என்று கை கொடுக்க முகத்தை சுளித்தவாறே வராத புன்னகையை வரவழைத்து கொண்டு அவன் கையை பற்றி குலுக்கினாள் பவித்ரா. நல்ல வேலை நீ இப்போ வந்த, 2 நிமிஷம் முன்னாடி அந்த அசுரம் இருக்கும்போது வந்திருக்கணும், இப்படி என் கையை பிடிச்ச குலுக்கி இருக்கணும், அவ்வளவுதான். நான் வாங்கின பணத்துக்கு உன் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்திருப்பான் நினைத்து கொண்டே பவித்ரா கை குலுக்கி கொண்டிருந்த வேளையில் கார் ஹாரன் சத்தம் கேட்கவும், அம்மா அப்பா தம்பி எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அருகில் வந்து கொண்டிருக்கும் காரை பார்த்து கொண்டே ரத்னவேல் கூற, நான் அம்மாவை கூப்பிட்டுட்டு வரேன். உள்ளே ஓடிய பவித்ரா மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட்டனர் என்ற விஷயத்தை கமலாவிடம் சொல்ல, கமலாவோடு சேர்ந்து மற்ற முக்கிய உறவினர்களும் வந்து மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்றனர். நிச்சயதார்த்த விழா நடந்து கொண்டிருந்தது. ரத்னவேலின் கண்களோ பவித்ராவையே தான் மொய்த்த வண்ணம் இருந்தது. பவி, யாருடிவன் இந்த பார்வை பார்க்குறான் என்று அகிலா கேட்க, அவரு மாப்பிள்ளையோட அண்ணன், பேரு ரத்னவேல் என்று பவித்ரா பதில் சொல்ல, அண்ணனா? ஓ, கல்யாணமாயி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னியே அவரா என்று அகிலா ரத்னவேலை ஆராய்ச்சி பார்வை பார்த்து கொண்டே கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தாள் பவித்ரா. பையப்புள்ள வந்ததுலேருந்து உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கான், உனக்கு ரூட்டு போடுறான்னு நினைக்கிறேன், எதுக்கும் உஷாரா இருந்துக்கடி என்று சொல்லி சிரித்தாள் அகிலா. பாக்கு வெற்றிலை பகிர்ந்து மோதிரம் மாற்றி நிச்சய பத்திரிகை வாசிக்கப்பட்டது. விழா முடிந்ததும் உறவினர்கள் அவரவர் இருப்பிடம் நோக்கி புறப்பட்டு விட, எப்போதும் போல ரஞ்சனி முத்துவேலுடன் போனில் பேசிக்கொண்டிருந்தாள். கமலாவுடன் சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் பவித்ரா. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம்தான் இருக்கு, நிறைய வேலை இருக்கு. உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவாரு, நான் எந்த கஷ்டமும் இல்லாம ஆக்கடான்னு இருந்திருப்பேன் சலித்து கொண்டாள் கமலா. ஆமாம்மா, அப்பா இருந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும், நானும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருந்திருப்பேன் என்றாள் பவித்ரா பெரிய பெருமூச்சுடன். அவள் வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் இருந்தது. அந்த அர்த்தம் கமலாவிற்கு புரிய வாய்ப்பில்லை. பவி, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போது சம்மந்தி அம்மா என்கிட்ட பேசினாங்க, மாப்பிள்ளை பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறாராம்,
நீங்கள் சீக்கிரமே பணம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறதும் நியாயம்தானே, நம்ம வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம், அதை சீக்கிரமாக செஞ்சால் நல்லா இருக்கும் என்று கமலா பவித்ராவை பார்த்தவாறு கேட்க, கமலாவை ஏறிட்டு பார்த்த பவித்ரா, அதான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம்லம்மா, எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறாங்க? கொடுக்கறதுன்னு ஆயிடுச்சு, எப்போ கொடுத்தா என்னம்மா எரிச்சலாக கேட்டாள் பவித்ரா. அப்படி இல்லை பவி, அதில் மாப்பிள்ளை வேற யார் அழைச்சிட்டு போக போகிறாரு? நம்ம ரஞ்சனியை தானே. பைக் சீக்கிரமே வாங்கி கொடுத்துடலாம் பவி. நீ நாளைக்கு போய் முதலாளிக்கிட்ட மீதி பணத்தை வாங்கிட்டு வந்துடு. ஏதோ கொடுத்து வைத்தவள் போல கமலா சொல்ல, பவித்ராவிற்கு தான் மனது பக்பக் என்று இருந்தது. அம்மா நாளைக்கே வா என்று அவள் அதிர்ந்து போய் கேட்க, ஆமாம் பவி, அதான் உங்கள் முதலாளி பணத்தை எப்போ வேணும்னாலும் வந்து வாங்கிக்கோன்னு சொன்னாரே, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? நாளைக்கு கண்டிப்பாக பணம் வேணும். சம்மந்தி அம்மா கிட்ட இனிமேலும் என்னால் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கோ பவி, நாளைக்கு போய் முதல் வேலையாக பணத்தை வாங்கிட்டு வந்துடு என்று கமலா கண்டிப்புடன் சொல்ல, பதில் எதுவும் சொல்லவில்லை பவித்ரா. அடுத்த நாள் அலுவலகத்தில் பவித்ராவோடு பேசி கொண்டிருந்தாள் அகிலா. பவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். குணா அம்மாவுக்கு நேற்று ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நேத்தே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். பவித்ரா கிட்டேயும் சொல்லிடுன்னு சொன்னான். நேற்று நீ ரொம்ப பிஸியாக இருந்ததால் உனக்கு கால் பண்ணலைன்னு சொன்னான். இன்னைக்கு சாயங்காலம் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாமா? போகலாம். குணா இன்னும் எத்தனை நாளைக்கு லீவு போட்டிருக்கான்? பவித்ரா கேட்க, இன்னைக்கு வந்துடுவேன்னு சொன்னான் பவி. அஞ்சலிக்கு 1 வாரம் ஸ்டடி ஹாலிடேஸ் வருதான். அதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து படிக்கிறேன்னு சொல்லி குணாவை ஆஃபீஸ் போக சொல்லிட்டாளாம். அதனால் இன்னைக்குலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன்னு சொன்னான் என்று சொல்ல, அது சரி, ஆப்ரேஷனுக்கு பணம் ஷார்ட்டேஜாக இருக்குன்னு சொன்னானே, இப்போ அம்மா ஆப்ரேஷனுக்கு பணம் எப்படி அரேஞ்சாச்சு என்று பவித்ரா கேட்க, அதை ஏன் கேட்குற, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு என்ற அகிலா, யாருன்னே தெரியல, நேற்று 5 லட்சம் பணத்தை ஹாஸ்பிட்டலில் இருந்த அஞ்சலி கிட்ட கொடுத்து உன் அண்ணன்கிட்ட கொடுத்துடுமான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. குணா வந்து பெட்டியை திறந்து பார்த்த பிறகுதான் அதில் 5 லட்சம் பணம் இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சுதான். அவன் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கன்னு நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தானா. அதில் யாரோ ஒருத்தவங்க தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது யாரு, பேரு, ஊர் எதுவுமே தெரியல. கடவுள் மனுஷங்க ரூபத்தில் வந்து நமக்கு உதவி செய்வார்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல. பணத்துக்காக குணா அலைஞ்சிட்டு இருந்த நேரத்தில் அவனுக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் அவனுக்கு உதவி இருக்காங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். பவித்ராவிற்கு அப்போது ஹர்ஷாவின் நினைவுதான் வந்தது. 5 லட்சம் பணத்திற்காக தன்னை விடாமல் துரத்தும் அவன் எங்கே? மற்றவர் துன்பத்தை போக்க 5 லட்சம் கொடுத்து உதவிய அந்த முகம் தெரியாத நபர் எங்கே? நிஜமாவே அந்த மனுஷன் கடவுள் தான் அகிலா என்றாள் பவித்ரா மனமுருகி. அதற்குள் குணாவும் அலுவலகத்திற்கு வந்துவிட அவன் அம்மாவின் உடல் நலம் பற்றி விசாரித்துவிட்டு மூவரும் தங்கள் வேலையை பார்க்க துவங்கினர். மணி 11 ஆகியிருக்க, பவி போய் காஃபி குடிச்சிட்டு வரலாமா? குணா நீயும் வரியா? அகிலா தான் அழைத்தாள். போலாம் என்று கம்ப்யூட்டரின் முன் இருந்த கோப்புகளை மூடி வைத்துவிட்டு களைத்து போயிருந்த தன் முகத்தை கைகளால் அழுத்தமாக தேய்த்து கொண்டே எழுந்து கொண்டான் குணா. மூவரும் கேன்டீனுக்கு கிளம்ப ஆயத்தமான நேரத்தில் வெளியில் வந்த மேனேஜர், யாரும் எங்கேயும் போயிடாதீங்க, பாஸ் வந்துட்டு இருக்காரு, ஏதோ அவசர மீட்டிங்கா, யாராவது கேன்டீன் போயிருந்தா கால் பண்ணி வர சொல்லிடுங்க, இட்ஸ் வெரி அர்ஜென்ட் என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே சென்று விட, என்ன பாஸ் இங்கே வராரா? இத்தனை நாள் அவர் ஒரு நாள் கூட பிரான்ச் ஆஃபீஸுக்கு வந்ததே இல்லை. ஆஃபீஸ் ஓப்பனிங்கில் பார்த்தது, அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் வராரு இல்லை குணா என்று அகிலா குணாவை பார்த்து கேட்க, அவனும் ஆமாம் என்று தலையசைத்தான். மீட்டிங் இருந்தா நேற்று சொல்லி இருப்பாங்களே, ஆஃபீஸ் ஷெட்யூல்லையும் மீட்டிங் பற்றி எந்த இன்டிமேஷனும் இல்லை. என்ன திடீர்னு பாஸ் வராருன்னு சொல்கிறாங்க, என்ன மீட்டிங்காக இருக்கும் என்று அகிலா பவித்ராவை பார்த்து கேட்க, ஹர்ஷாவின் பெயரை கேட்டதுமே டென்ஷன் ஆகி போயிருந்த பவித்ராவோ, எனக்கு என்னடி தெரியும், நான் என்ன அவருக்கு பிஏவா என்று சலித்து கொள்ள, பவி சார் இது வரைக்கும் ஸ்டாஃப்ஸ் யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போனதே இல்லையா, நீ கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு, நீ பெரிய ஆளுதாண்டி, என்கிட்டயே மறைச்சிட்டல என்று அகிலா கலாய்க்கா. என்ன அகிலா சொல்ற, நம்ம பாஸ் பவித்ரா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரா? இது எப்போ என்று முகத்தில் ஆச்சரியம் பொங்க கேட்டான் குணா. ஆமா குணா, இது உனக்கு தெரியாதில்ல, நேத்து சார் பவித்ரா அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருந்தாரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டாரு. எனக்கு கூட ஆரம்பத்தில் அவர் தானான்னு நம்பவே முடியல. இந்த பவிய பாரு, யாருக்கு தெரியாம சீக்கிரட்டா அவரை இன்வைட் பண்ணியிருக்கான் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருந்த நேரம் ஹர்ஷாவின் கார் அலுவலக வளாகத்திற்குள் நுழைந்தது. வெளியில் ஓடி வந்த மேனேஜர், சார் வந்துட்டாரு, எல்லாரும் சீக்கிரமா மீட்டிங் ஹாலுக்கு வாங்க என்று அழைக்க, அங்கு நடக்கவிருக்கும் விபரீதம் புரியாமல் குணா, அகிலா மற்றும் பவித்ரா மூவரும் மற்றவர்களோடு சேர்ந்து மீட்டிங் ஹாலுக்கு சென்றார்கள்.